ஷேம் லட்சுமி சரஸ்வதி பார்வதி எத்தனை ஆலயங்களில் பூரா கோயில் ஆலயம்னா அந்த கோயில் ஆலயத்துக்குள்ளே சிவன் சொத்து கணக்கு உள்ளே இருக்கும். அது அப்படித்தான் எழுத்து, ஓலைச்சோடு எழுத்து, ஏட்டு எழுத்து, அந்த கணக்கில் உள்ள பூரா எழுதி வச்ச பூரா இவன் என்ன செஞ்சான், கம்ப்யூட்டர் கணக்கில் போட்டு உட்கார வச்சு இடத்தை பூரா அழிக்கான். அப்போ கணக்கு தோண்டி எடுக்கக்கூடிய கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் இருக்குது. அப்போ கோர்ட்டில் எல்லா நீதிபதி சர்ச்சு கோர்ட்டார் உங்களுக்குள்ளே மனு போடணும். இப்போ சிலிவுத்தூர்னா சிலிவுத்தூரில் மனு போடணும். மதுரையில் உள்ள நீதிபதி சர்ச்சு கோர்ட்டார் சென்னை மெட்ராஸுக்கு மனு போடணும். சர்ச்சுக்கு மனு போடணும். மனு போடாமையா விட்டிய? இப்போ வழக்கறிஞர் கீழே எத்தனை தப்பு செஞ்சுட்டு வரான், ஆட்டிட்டு வரான், ஓட்டி உள்ள கணக்கு ஏறுது, கணக்கு ஆன்லைனில் ஏற்றிய. இப்போ ஆன்லைனில் ஏற்றி அதை பாக்கிய. அதே மாதிரி சர்ச்சுக்கு உங்களுக்கு மேலே உள்ள சர்ச்சுக்கு பூரா கோர்ட்டார் பூரா ஒன்றுவோல கலக்கணும், ஒன்றுவோல நடக்கணும். அப்போ ஒன்றுக்கு கையெழுத்தை போட்டு கணக்குகளை ஏற்றி ஒன்றுக்கு போகணும். அப்போ கீழே வழக்கறிஞர் பயப்படுவானா இல்லையா? பயம் வரும் அவனுக்கு. ஏன்னா ஜட்ஜி பூரா அவங்களுக்குள்ள வழக்கு போட்டு அவங்களுக்குள்ள கணக்கு ஏற்றி கணக்கு பார்க்காங்க அப்படிங்கிற கணக்கு வரும். இது படிப்பு கல்வியை படிப்பை வச்சு இப்போ திருப்பி தூக்கி உள்ளே போட்டு ரிவீட் அடிச்சு விடுவார். கைலாசத்துலேருந்து கணக்கு எடுப்பார், ஒரு பேரை விட மாட்டார். இராணுவ முப்படை வானரப்படை எல்லாம் கைலாசத்துலேருந்து நின்ன உடனே என்னென்ன நடத்தாலும் அத்தனையும் செக் பண்ணுவான் பூமியில். புரியுதா? எல்லாம் பஞ்சாயத்து போர்ட்டில் போய் பிடிக்கிற குடியில் அடி துவைச்சி எடுப்பான். ஒவ்வொருத்தனையும் பஞ்சாயத்து போர்ட்டில் போய் தான் பிடிப்பான். அடுத்து பத்திரப்பதிவு போய் பிடிப்பான். இப்போ நாங்கள் எலும்பச்சம்பழம் கனி எதுக்கு எரியுதோம்? பத்திரப்பதிவுக்கு கணக்கை பிடிக்கிறதுக்கு நாங்கள் எரியுதோம். கணக்கை தோண்டி எடுக்கிறதுக்கு எரியுதோம். உள்ளே மாற்றவனுக்கு நாங்கள் எரியுதோம். உள்ளே செயலறைக்கு போகிறதுக்கு நாங்கள் எரியுதோம் இல்லையா? எப்படி பட்டா போட்டு பவர் போட்டு அவர் கொடுத்தாரா? 1956 தான் பட்டா போட்டு பவர் போட்டு அடிச்சிருக்கான். அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. கோயில் சொத்து 5 இடம், சிவன் இடம், அவர் விவசாயம் பண்ணி சாப்பிட்டு கொண்டு தான் கடவுள் கொடுத்துருக்காருங்கிற கணக்கிலே போய்கிட்டு இருந்தது. இப்போ புரியுதா? விஷ்ணு பிரம்மா சிவன் கன்னியாகுமரியில் வந்துருச்சாடா? இல்லை, கன்னியாகுமரியில் அவனே கொட்டு மேலே அடித்து பிபி ஊதிட்டானா? இதே சோழியாக இருக்கான். சென்னை மெட்ராஸில் பூரா மந்திரி பூரா இதே சோழியாக இருக்கான். தெரியுதா? சும்மா கோஷங்கள் ஆடுதான், வேஷங்கள் ஆடுதான். இந்த வேஷத்தை என்ன செய்வார்? டைம் வரையில் அவனுக்கு டைம். அந்த முற்றுப்புள்ளி நெத்தி எழுத்து போட்டார், அரசியல்வாதிக்கு ஒட்டு மொத்தமாக போட்டார். அந்த நெத்தி எழுத்து வரையில் உள்ளே பிடிக்கையில் கம்பியை பழுக்க வச்சு சுருன்னு இழுக்க வேண்டிய இடத்துல எழுத்து போடுவார். முக்கால் சத்தியம்டா, இவர்கிட்ட நீ தப்ப முடியுமாடா? ஆண்டா முட்டா பேகலா, முக்கால் சத்தியம்டா.